ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டிருக்காங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க, மற்றபடி லைவ் வரும்போது கேட்டிருக்காங்க. அக்கா, நீங்கள் எவ்வளோ நாளில் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து எவ்வளோ நாளில் சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணீங்க? எப்படி உங்களால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்தேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படிடா பேட் கமெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிலாம் யோசித்தேன். நம்ம நல்ல நல்ல வீடியோவை தான் போடணும், தப்பாக எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா தப்பான ஒரு பேர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்து 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 தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுப்பேன், பார்ப்பேன். அப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, நான் சேனல், அதாவது யூடியூப் சேனல்னு ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆச்சு. கரெக்டாக 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துலேயே 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருந்தாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொண்டு வரவே முடியல. வாட்ச் ஹவர்ஸ் ஏறும், ஒரு 700 வரையும் வாட்ச் ஹவர்ஸ் ஏறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடன்னு கம்மியாச்சு. அப்புறம் ஏறும், அப்புறம் இறங்கும். ஏன்னா டைம் எடுத்துக்கிச்சு. அந்த 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா? 1 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் ஏறின வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே கம்மியாயிடும். அது மாதிரி தான் ஆகும். அது மாதிரி எனக்கு ஆகும். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடா யூடியூப் சேனல் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனலே விட்டுட்டேன். வேணாம், நமக்கு யூடியூப் சேனலே வேணாம், ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி. அதனால் அப்படியே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷம் போச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய லைஃப்பில் வந்து யாருன்னா பிருந்தா வந்தாங்க. பிருந்தா வந்தப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிருந்தாவும் அண்ணாவும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோலாம் போட்டு இன்ஸ்டாவில் ஒரு 60K ஃபாலோவர்ஸ் பக்கமாக இருந்தாங்க. இல்லை சாரி, 50K ஃபாலோவர்ஸ் பக்கம் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஒரு 60-70K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனால் யூடியூப்பில் மட்டும் 2500 சப்ஸ்கிரைபர் மட்டும்தாங்க இருந்தாங்க. யூடியூப்லன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2500 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருந்தாங்க. பிருந்தாவும் அண்ணாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைவ் போடுங்க, லைவ் போட்டால் வந்து யூடியூப் சேனல் மானிட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியுமே ஒரு 2 மந்த்து பக்கம் வந்து நான் அந்த லைவ் சாப்டருக்குள்ளே போகலை. ஒரு பயம், நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பேட் கமெண்ட்ஸ் வரும். ஏற்கனவே ஒரு 5-6 தடவை போட்டிருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்ததா, அதனாலே நான் லைவ் போடுறதுக்கும் பயந்துக்கிட்டு லைவும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம வந்து இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அவங்களே வந்து பிருந்தாவும் அண்ணாவுமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டு தான் சேனலை மானிட்டேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி, ஓகே, நாமளும் லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் உட்காந்தேன் லைவில். 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. யாருமே லைவுக்கு வந்து அவ்வளோ வரமாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கமாக அப்படியே உட்காந்துருப்பேன். யாராவது லைவுக்கு வருவாங்களா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாருமே வந்து லைவுக்கு வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. அவங்களும் வந்து ஏதோ எனக்கு எங்கள் ஊருக்காரவங்களா இருப்பாங்களோ இல்லை தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, எனக்கு சம்திங் தெரியாது, எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. லைக்கும் போட மாட்டாங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க. ஒரு 1000, அடுத்து 1500, அப்புறம் 200. நான் ஒரு கொஞ்ச நேரம் போட்டாலே எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போக ஆரம்பிச்சுது. எப்படின்னா ஒரு 1000 கணக்கில் வந்து இந்த மாதிரி வியூஸ் போக 20,000 வியூஸு, 30,000 வியூஸு, 40,000 வியூஸு. அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து எனக்கு 30, 40, 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh வரையும் வந்து நமக்கு வந்து வியூஸ் போகுது. ஒரு 1 hour 2 hour வந்து லைவ் உட்காந்தோன்னா 3 lakh 2 lakh வரையும் வியூஸ் போகுது. ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இருக்கும். 15 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிருச்சு வியூஸ் எல்லாம். சப்ஸ்கிரைபர் மடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு. அடுத்து நான் லைவ் போட ஆரம்பித்து ஒரு 20 நாள் தாங்க, 20 நாளில் சேனல் மானிட்டேஷன் பண்ணிட்டேன். அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து பின் நம்பர் வந்து வரும் இல்லையா, தபாலில் வரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சரி நமக்கு தபாலில் தானே வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடு மாதிரினே வச்சுக்கலாம். ஒரு பிரதர், நல்ல ஒரு பிரதர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அக்கா இப்படி பண்ணுங்க அக்கா, இது மாதிரிலாம் லைவ் போடுங்க. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பேட் கமெண்ட் வரப்பெல்லாம் அழுதுகிட்டு உட்காந்துருப்பேன் லைவில். நீங்கள் ஃபஸ்ட்லலாம் என் லைவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அசிங்கமாக பேசுவாங்களா, அழுவேன், லைவெல்லாம் கட் பண்ணிட்டு ஓடிடுவேன். அப்புறம் அந்த தம்பி தான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி, அக்கா நீங்கள் வந்து அழுகாதீங்க, போல்டாக இருங்க, தைரியமாக இருங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா, அந்த பையன் பேர். தம்பி பையன் சொன்னால் அவன் கோச்சிப்பான். என் தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா. வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அழுவாதீங்க, போல்டாக இருங்க, எதுக்குமே அழுகாதீங்க, என் மேலே ப்ராமிஸ் அழுவாதீங்க, பாப்பா மேலே பசங்க மேலே ப்ராமிஸ் அழுவாதீங்க அப்படிலாம் சொல்லி என்னை அழுவக்கூடாதுக்கா, அழுவுனீங்கன்னா உங்கள் லைவுக்குலாம் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லி எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஸ்பேனர் கொடுங்கக்கா, பேட் கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு நூல் கம்பெனியில் தான் தம்பி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி லைவ் போட்டேன்னா வந்துட்டு எனக்காக வந்து உட்காந்து பேட் கமெண்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக உட்காந்து லைவ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ராம்குமார் அண்ணா வந்தாங்க, அப்புறம் ராமூர்த்தி அண்ணா, இப்படி இவங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. லைவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பேட் கமெண்டை ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க வர வர வர. அதுக்கப்புறம் நானும் ஒரு தைரியமாக வந்து லைவ்லாம் போட்டு ஓரளவுக்கு நம்ம வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ஒரு 20 நாளில் வந்து வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிட்டோம். பின் நம்பர் வரத்துக்கு தாங்க எனக்கு 2.5 மாதம் ஆயிடுச்சு. பின் நம்பர் வரத்துக்கு எதனால் 2.5 மாதம் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, பின் நம்பர் வந்து தபாலில் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் பின் நம்பர் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வருவாங்களா, நாளைக்கு வருவாங்கன்னா, அந்த 45 நாள் சம்திங் ஏதோ சொன்னாங்க, அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வரும்னு சொன்னாங்களா. அந்த 1 மாதம் முடிஞ்சதும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன், வரவே இல்லை. நானும் சுரேஷ் மாயா இருக்காங்கல்ல, இன்ஸ்டா ஃபேமஸ்ஸு, யூடியூப்லலாம் இருக்காங்களா சுரேஷ் மாயா அண்ணா, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன், இது மாதிரி வந்து என்னன்னு தெரில அண்ணா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சத்யா தான் பேசினாங்க. இல்லை சிஸ்டர் இது மாதிரி வந்து வந்துடும், நீங்கள் இல்லைன்னா ரீஅப்ளை பண்ணுன்னாங்க. அப்புறம் வந்து நான் அண்ணா கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டேன். யார் பிருந்தா இருக்காங்கல்ல வீட்டுக்காரர், அண்ணா கிட்ட முனியண்ணாட்ட வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவங்களும் இப்படி தான் பண்ணணும், எங்களுக்கும் வரதுக்கு லேட்டாக தான் ஆச்சு, வந்துடும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் வந்து நான் அவங்க கூட வீடியோ எடுக்க போகிறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் நம்ம சேனலில் வந்து மானிட்டைசேஷன் பண்ணி 1 மந்த்து கழிச்சு தான் அவங்க கூட போய் நான் ஜாயின் பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. அப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ தான் அண்ணா கிட்ட நான் இது மாதிரி இன்னும் வரலண்ணா 2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அப்புறம் அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா பார்த்தாரு, செக் பண்ணி பார்த்தாரு. அண்ணா இங்கே வீட்டுக்கு வந்திருந்தாரு, தம்பி ஏஞ்சல் வந்து இங்கே வந்திருந்ததுனால ஏஞ்சலை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ஆனால் டேக்ஸ் மட்டும் கொடுக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் புக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் புக்கு கொடுத்தோடனே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டாரு. நமக்கு வந்து இதுக்கு மேலே பின் நம்பர் தபாலில் வராது, எல்லாமே வந்து மெயிலில் வரும். ஒன்று மெயிலில் வரும், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து நமக்கு அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோம்குள்ளே போயிட்டு நம்மளுடைய யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அதை லாகின் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கான நமக்கு நம்ம என்ன ப்ராசஸ் முடிக்காமல் இருக்கோமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம முடிக்காமல் இருக்கிற எல்லா ஃபார்மையுமே ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆச்சு. ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ எடுத்தேன், என்ன சேல்ரி எடுத்தேன், எவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.